ஹலோ ஃபேம், வெல்கம் பேக். நான் நல்லா இருக்கேன். போய் நம்புகிறேன். அவங்க லங்கி சப்போர்ட்டு எப்படி புது பண்ணணும் தரீங்க, எல்லாம் தரீங்க, இன்னும் கொடுங்க. அது போதும். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து பைக் வந்து நம்ம வந்து இப்போ சென்னை போயிட்டு இப்போ தான் ஒரு 3 days தான் ஆகும். சென்னை போயிட்டு இப்போ வந்திருக்கோம். வந்து பார்த்தா வண்டி ரொம்ப செட்டு சர்வீஸ்ன்னு விடாமல் இப்படி வச்சுட்டு போயிட்டோம். அதனால் வண்டி ரொம்ப கண்டமாக நிற்கிது. அப்படிங்கும்போது ஃபுல் சர்வீஸ் பண்ணி ஆகணும். இப்போ மேக்ஸிமம் சர்வீஸ் வந்து ரொம்ப பண்ணல, 10 ரூபா 5 ரூபா வந்துடும். எனக்கு தெரியும் வண்டி இது எவ்வளோ விட்டா எவ்வளோ வருங்கன்னா, மேக்ஸிமம் இருக்கிற வண்டியில் எல்லா வண்டியுமே சர்வீஸ் விட்டோம்னா கிளச் பிளேட்டு, செயின் ப்ராக்கெட்டு, பிரேக்கு, பிரேக் ஷூ, பேக் ஷூ எல்லாமே போயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த வண்டியில் போயிருக்குது. அதே தான் சொல்லப்போனால் அப்படி தான் இருக்குது. ஃபுல் சர்வீஸ் விட்டோம்னா மேக்ஸிமம் 10 ரூபா வந்துடும். ஆனால் இப்போதைக்கு மினிமம் சர்வீஸ் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா பிரேக் லிவர், நம்ம வண்டி BS6 என்ன சொன்ன வண்டி BS6. அதனால் வண்டி வந்து இந்த லிவர் வந்து இருக்குல்ல, இந்த லிவர் உள்ளுக்குள்ளே அந்த இதுக்கு பாருங்க, அந்த இது வந்து போயிடுச்சு. மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு, பட் அந்த உள்ளுக்குள்ளே வந்துருக்கு பாருங்க லிவர், அந்த லவர் போயிடுச்சு. பட் ஆனால் கிடைக்காது. வண்டி நம்ம BS6 ஃபஸ்ட்டு மாடலு NS 125cc, ஃபஸ்ட்டு NS 200, NS 160 கிடைக்கும். இந்த லிவர் இது மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இது வராமல் இந்த இது மட்டும் இருக்கும். அதனால் விடணும். அந்த ஷோரூம் சரி விட்டோம்னா கொஞ்சம் லேட்டாக ஆர்டர் போட்டு வரணும். அது இன்னும் 2 மாதம் ஆயிடும். நம்ம வண்டி இப்போ புதுசாக ஜாயின் பண்ணிக்கலாம். வண்டி சர்வீஸ் பண்ணணும். மேக்ஸிமம் சர்வீஸ் இந்த ஃபுல் லிவரும் மாற்றணும். ஃபுல் லிவர் மாற்றினா தான் வண்டி இப்போ வரைக்கும் ஓட்ட முடியும். இப்போ ரன்னிங் வந்து டயர் பிடிக்கிது, அதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து இப்போ மாற்றுறேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் அது வேணாம், அது அப்புறம் மட்டும் சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் செயின் பேக்கெட்டு, அதை விட்டால் கொஞ்சம் பேக்லேயும் பிரேக் ஷூ. நம்ம வண்டி NS 125 பேக்கில் வந்து டிஸ்க் வராது, இந்த கப்பு தான். அதில் வந்து புஷ் மாதிரி இதில் பிரேக் ஷூவாங்க உள்ளே இருக்கும். அது ஒன்று. இப்போ வந்து கிளச் பிளேட்டு போயிடுச்சு எனக்கு தெரியும், அதுவும் தெரியும். அது இப்போதைக்கு ஓடும். அதை செயின் பேக்கெட் சொல்லியிருந்தேன்ல, செயின் பேக்கெட்டில் இந்த பாயிண்ட் தெரியுது, இந்த பாயிண்ட் லெவல் முடிய போகுது. அவ்வளோதான், இந்த கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே இருந்துச்சு, இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது மூலம் செயின் பேக்கெட்டு 40, இப்போ மேக்ஸிமம் 20 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 40 கிலோமீட்டர் தான் செயின் பேக்கெட்டே மாற்றணும். 20 ஓடி சின்ன ஓடணும், 10,000 ஓடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஒன்றும் சந்தோஷம்தான். அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து இவ்வளோதான் மாற்ற போகிறேன். ஏற்கனவே முன்னாடி லென்த்தாக போயிடுச்சு, பார்த்துக்கோங்க. நம்ம வண்டியை இப்போ ஃபுல் செட்டும் மாற்றணும். இப்போ கேட்டிருக்கேன், 1400 சொல்லியிருக்காங்க. பழைய மாடல்லே பழசில் இந்த இதெல்லாம் இல்லாமல் டபுள் விதமாக பிடிக்கும். நம்ம ஃப்ரெண்டு பேக் பிடிச்சோம்னா ஃப்ரெண்டு பிடிக்கும். இந்த தெரியும் உங்களுக்கு, ஒயர் போகும் தெரியும் பாருங்க. இந்த ஒயர் வந்து பேக்கில் ஒயர் போகும். அந்த ஒயர் வந்து நம்ம பேக் பிடிச்சா ஃப்ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கும். அதனால் இப்போ ரன்னிங்கில் வந்து முன்னாடி பிடிக்க வந்தால்தான் இப்போ பிடிக்காது. முன்னாடி ஃபுல்லாக பிடிச்சிக்கும். அதனால தான் பேக்கில் பிடிச்சோம்னா ஃப்ரெண்டில் பிடிக்குது. அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதை ஃபுல்லாக மாற்றிட்டு உங்களுக்கு அது போகிறப்ப கொஞ்சம் மினி விலாகாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். நான் எவ்வளோ காஸ்ட்டு, எவ்வளோ அமௌண்ட் வரும், எவ்வளோ இது வருது, எப்படி மாற்றுறான்னு சொல்லிட்டு சின்ன வீடியோவாக போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து நைட்டு தான், சண்டே தான் போய் மாற்றணுன்னா, அவர் வந்து மெக்கானிக் வந்து சண்டே தான் ஃப்ரீயாமா. அதனால் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவர் மாற்றி கொடுத்துருவார். ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும் மாற்றுறதுக்கு. மாற்றிட்டு நான் வந்து அப்படியே சின்ன வீடியோவாக போடுறேன். அவ்வளோதான், பெருசாக பேக்கில் பிரேக் ஷூ இல்லை. அதுவும் மாற்றிட்டு நம்ம மாற்றிட்டு வீடியோ கொண்டு நிறையா அவங்களுக்கு பேசணும். அதான் நான் அப்படியே மோட்டோவிலாக படம் ட்ரை பண்ணுறேன். சத்தியமாக மோட்டோவில் தான் பண்ணலாம்னு சொல்கிற ஐடியா. இது மாதிரி விளாக் எடுத்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்ல போனால். மேக்ஸிமம் மோட்டோவிலாகில் பேசலாம், நிறையா பேசணும் கூட. அதான் நிறையா மைண்டில் ஓடிட்டுருக்கு. பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி வீடியோ எனக்கு பண்ண பிடிக்கல. சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லிடுறேன், பிரச்சனை இல்லை. ஓப்பனாக சொல்லலாம், உங்களுக்கும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்ல. இது மாதிரி பண்ண பிடிக்கல. நம்ம மோட்டோவிலாக தான் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. நம்ம வந்து பைக்கில் போயிட்டே பேசணும், நிறையா பேசலாம். அது மாதிரி நம்ம மனசில் போட்டது நிறையா பேசலாம். இதெல்லாம் இப்போ கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு நிறையா பேசணும், நிறையா ஐடியா, நிறையா பிளான், நிறையா ட்ரீம் நிறையா இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ சொல்கிறேன் எனக்கு பிடிக்கவே இல்லை. உட்காந்து பேசுறதுலாம் பிடிக்கவே இல்லை. நேச்சரையும் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு பேசுவோம் கூட பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். அதான் கைஸ், உங்களை எல்லாமே சப்போர்ட் எப்படி கொடுத்துட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். ட்ரை மட்டும் தான் வாழ்க்கையை பண்ண முடியும். ட்ரை பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். சப்போர்ட் எப்படி கொடுத்துட்டு நல்லா கொடுங்க, என்ன கொடுங்க, அள்ளி கொடுங்க.